அங்கிள் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பழவேற்காடு பீச் தான். இங்கே பாருங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கே காமி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு எங்கே போகலாம் அப்படின்றத முடிவு பண்ணியாச்சு. போட்டிங் கிடையாது, பீச்சுக்கு தான் இப்போ நாங்கள் போகிறோம். பாருங்கள், ஆப்போசிட்டில் பாருங்கள், இதுதான் ஏரி. இங்கே ஏரியில் தான் போட்டிங் இருக்கும் போல இருக்குது. இங்கே ஆனால் போட்டிங் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நமக்கு பட்ஜெட்டடாக இல்லை. அதனால் நெக்ஸ்ட் டைம் வரப்போ போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி பசங்களை சமாதானப்படுத்தி பீச்சுக்கு நாங்கள் அழைச்சிட்டு போயிட்டுருக்கோம். இதுதான் பீச்சுக்கு போகிறதே. பார்த்திங்கன்னா பக்கத்துலலாம் நிறைய வீடுகள் தான் இருந்துச்சு. பீச் வந்துட்டு நிறைய கடைகள் எதுவுமே மேக்ஸிமம் இல்லை. இது வந்து லைட் ஹவுஸ் பாருங்கள். ஒரு சின்ன சின்ன பொட்டி கடையாக தான் இருந்துச்சு. இந்த சைடு ஆப்போசிட் சைடில் பாருங்கள் ஸ்ட்ரீட்டு வீடு. இன்னொரு அதுக்குள்ளே இடையில ஒருத்தர் வந்து எங்களை கூப்பிட்டு வாங்க பீச்சுக்கு போகாதீங்க, போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் பீச்சுக்கு போயிட்டு பீச்சில் விளையாடிட்டு அதுக்கப்புறம் போட்டிங் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சமாளித்து வந்தாச்சு. பசங்களாம் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ரெடி ஆகிட்டாங்க, குளிக்கிறதுக்கு ஜாலியாக விளையாடுறதுக்கு ரெடி ஆகி போயிட்டுருக்காங்க. பீச்சு ரொம்ப க்ளீனாகவே இருந்துச்சு. ஆனால் என்ன மேக்ஸிமம் கடை எதுவும் இல்லை. ஆனால் பீச்சு கொஞ்சம் பாருங்கள், மணலே ரொம்ப குப்பையெல்லாம் எதுவும் இல்லாமல் மேக்ஸிமம் வந்துட்டு இங்கே ஆள் நடமாட்டம் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இல்லை. ஆனால் வந்துட்டு ஃபேமிலியோடு போனால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இங்கே பக்கத்தில் இருக்க பசங்க வந்து நல்லா நிறைய பசங்க விளையாடுவாங்க போல இருக்குது. பசங்களாம் படுத்துருக்காங்க. பழவேற்காடு பீச் தான், சூப்பராக இருக்குது, ரொம்பவும் நீட்டாகவும் இருக்குது. கலரை பாருங்கள், கலர் ப்ளூ கலரில் செம்மையாக இருக்குது. இதே மெரினா பீச்செலாம் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். அப்படியே இந்த கரையெல்லாம் அப்படியே பிளாக் கலரில் இருக்கும். கிளைமேட்டும் செம சூப்பராக இருக்குது. நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா மதியம் 1 மணி கரெக்டாக, வெயில் ரொம்பவும் இல்லை, செம்ம இதமாக இருக்குது. ஃபேமிலியே சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே பாருங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள், செம்மையாக இருக்குது. அன்றைக்கி சண்டேன்றதுனால கொஞ்சம் பெருசாக க்ரௌட் ஒன்றும் இல்லை. இந்த பக்கத்தில் இருக்கிற ஃபேமிலிஸ் மட்டும் வருவாங்க போல இருக்குது. ஒன் டே ஃபேமிலியோட ட்ரிப் வந்தோன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அப்புறம் அந்த பக்கம் போட்டிங்லாம் இருக்குது, செம்மையாக இருக்குது பாருங்கள். பீச்சே செம்ம சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக வாங்க ஒரு நாள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் என்ன நிறைய கடைகள்லாம் நிறைய எதுவும் இல்லை. நாமளே சமைச்சு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு ஜாலியாக பீச்சில் வந்து விளையாண்டுட்டு தண்ணியில் விளையாண்டுட்டு போனோன்னா நல்லாயிருக்கும். கடைகள் ஒன்றும் இல்லை. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிராமம் தான் இருக்குது. இதை தாண்டி அந்த பக்கம் போட்டிங் இருக்குது. எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தியா?
அவரோட போஸை பாருங்கள், எப்படி எப்படி போஸ் கொடுத்துட்ருக்காருன்னு. நான் அப்போ தான் சொல்லிட்டு போகிறேன், பார்த்து உட்காருங்க, அடை வந்து இட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் நல்லா ஸ்டைலாக கால் நீட்டி போட்டுட்டு கண்ணாடியை போட்டு ஸ்டைலாக உட்காந்துட்ருக்காரு. பார்த்திங்கன்னா நான் பாப்பாவை கவர் பண்ணிவிட்டு கரைக்கு போகிறதுக்குள்ளர பெரிய அலை வந்து அவர் மேலே அடிச்சிடுச்சு. நான் தான் சொன்னேன்ல, இதை பார்க்கத்தாமா ஜனங்கள்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க. பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா நாங்கள் ஊருக்கு வந்ததுலேருந்து வெளியில் எங்கேயுமே கூப்பிட்டு போகலை. கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடி ஊருக்கு கூப்பிட்டு போனோம். அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே கூட மேக்ஸிமம் வெளியில் எங்கேயுமே கூப்பிட்டு போகலை. இந்த வாரம் வந்துட்டு மாமாக்கிட்ட நான் தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி மாமாவோட வேலையை கட் பண்ண வச்சு நான் வெளியில் கூட்டிகிட்டு போனோம். கூப்பிட்டு வந்ததுக்கு பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. நீங்களும் ஃபேமிலியோடு வாங்க. செம்ம க்ளீனான பிளேசஸ் தான். ஆனால் என்ன கடல் கொஞ்சம் ஆழமாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். குழந்தைங்கள்லாம் தனியாக விளையாட முடியாது போல இருக்குது. கொஞ்சம் ஃபேமிலியோடு வந்தாங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பீச்சில் விளையாடாமல் இங்கே காமி, கொஞ்சம் சிப்பி எல்லாம் காமி. இது மாதிரி இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, நானே எடுத்துருக்கேன். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இது மாதிரி மேலே ஒன்று ஓட்ட போட்டுருக்கா. அது இதுவும் அதே மாதிரி எங்கள் அப்பா நூலை விட்டு கழுத்தில் கட்டிக்காங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது என்னது? நத்தை இல்லை, இதுக்கு பேர் சிப்பி. இதுக்குள்ள ஒன்று இருக்கு சிப்பி. இது வந்து இதுக்கு பேர் ஏதோ ஓபன் பண்ணாத காமி. இது சாப்பிடுவாங்கல்ல சமைச்சு. என்னங்க பெரிய வாழ்க்கை. இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் தாங்க வாழ்க்கை. பணம் வந்துட்டு இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். பணம் எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களை நாமளாக ஏற்படுத்திக்கிறது தான். வாழ்க்கையில் நிறைய டிப்ரெஷன் இருக்கும், நிறைய கவலைகள் இருக்கும், நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். ஆனால் வந்துட்டு அதெல்லாமே நினச்சிக்கிட்டு அது பின்னாடியே ஓடாமல் நாம் வந்துட்டு கிடைக்கிற கொஞ்சம் சந்தோஷத்தையும் இந்த மாதிரி பசங்களோட என்ஜாய் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் அமைஞ்சிடாது. வாழ்க்கையில் வந்துட்டு கவலையை மட்டுமே நினைக்காம இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களையும் நம்ம அனுபவிச்சுக்கணும். பசங்களை நான் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தது ரொம்பவே மன நிறைவாக இருக்குது. ஏன்னா நான் ஃபேமிலியை இப்படி சந்தோஷமாக என்றைக்குமே வச்சுக்கிட்டது இல்லை. வாழ்க்கையை கஷ்டத்தை நோக்கி பணத்தை நோக்கி அப்படியே ஓடிட்டுருந்தோம். ஆனால் இந்த ஒன் டே வந்துட்டு எங்கள் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு டே. ஏன்னா வந்துட்டு மாமா பசங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாகவும் இருந்துச்சு பார்க்கவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்களுமே ஃபேமிலியோட வாங்க. சென்னையில் இருக்க பீப்புள் கண்டிப்பாக வாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இடமும் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு நிறைய கிராமம் அப்படின்றதுனால பெருசாக வந்து பொல்யூஷன் இல்லாத ஒரு பிளேஸாக இருந்துச்சு. ஏரியாவும் ரொம்ப நீட்டாகவும் இருந்துச்சு. ஆனால் என்ன கடைகள் தான் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு கடை, சாப்பாட்டு கடை மட்டும் நாங்கள் வீட்டுக்கு போகிறப்ப பார்த்தோம். ஒரே ஒரு கடை, சாப்பாட்டு கடை மட்டும், நான்வெஜ் கடை இருந்தது. நாங்கள் ஆனால் அங்கே சாப்பிடலை. என்ன ஒரு வருத்தம், போட்டிங் தான் பசங்களை கூப்பிட்டு போகல. இவ்வளோ தூரம் வந்தாச்சு, வந்துட்டு கொஞ்சம் போட்டிங்கும் போயிருந்தால் பசங்க இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஏன்னா அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக சொன்னதுனால நாங்கள் பேமெண்ட் பெருசாக எடுத்துகிட்டு போகலை. இப்போ இதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பெருசாக செலவாகலை.
பெட்ரோல் காசு ஒரு 300 ரூபா, அங்கே நாங்கள் சாப்பிட்டது ஒரு 200 ரூபா 500 ரூபா தான். 500 ரூபாய்க்கு என் ஃபேமிலி படுற சந்தோஷத்தை பார்த்தா ரொம்ப 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 எனக்கு மன நிறைவாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு காசு பணம் நிறையா செலவு பண்ணி அப்படி தான் ஃபேமிலியை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்றது இல்லை. ஆனால் வந்துட்டு இந்த 500 ரூபாய்க்கு இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வாங்க, வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த டைம் நாங்கள் பிளான் பண்ணுறப்போ கண்டிப்பாக பசங்களை போட்டிங் கூப்பிட்டு போகணும். அதுக்கு ப்ரீ பிளானாக தான் நம்ம அடுத்து நாங்கள் போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே, பாருங்கள், பீச்சுமே ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு சாப்பாடு இங்கே வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸ்நாக்ஸ் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிடுங்க. தண்ணி எல்லாமே வீட்டிலேருந்து நம்ம பிளானாக எடுத்துகிட்டு போனோன்னா நல்லா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம். ஏன்னா அங்கே பெருசாக கடை எதுவுமே இல்லை. ஒரே ஒரு சாப்பாட்டு கடை மட்டும்தான் இருந்துச்சு, நான்வெஜ் சாப்பாட்டு கடை. அது வந்துட்டு மீன், இறா இந்த மாதிரி நிறைய வெரைட்டியாக நிறைய செஞ்சு வச்சுருந்தாங்க. ஆனால் அமௌண்ட் நாங்கள் பெருசாக அங்கே போய் நான் கேட்கல. நாங்கள் வந்துட்டு வரப்பே சாப்பிட்டு வந்துட்டதுனால நாங்கள் அங்கே போய் நாங்கள் பெருசாக விசாரிக்கலை. ஆனால் கடைகள் மேக்ஸிமம் பெருசாக எதுவுமே இல்லை. ஆனால் கடலுமே கொஞ்சம் அன்சேஃபாக தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணினேன். ஏன்னா பசங்க ஃபஸ்ட்டு உள்ளே போகிறதுக்கே ரொம்ப பயந்தாங்க. ரொம்ப டவுனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மெரினாலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேடாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த பீச் வந்து கொஞ்சம் டவுனாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலுமே பசங்க நல்லா சூப்பராக செம்மையாக என்ஜாய் பண்ணி ஃபீல் பண்ணி நல்ல சந்தோஷமாக இருந்தாங்க. ரொம்பவே ஆனந்தமாக இருக்குது. அடுத்து நாங்கள் வந்துட்டு இப்போ கிளம்பிட்டு அந்த பீச்சு அந்த மணலில் பாருங்கள், சில வித்தியாசமான சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க. முன்னாடி மண்பானைலாம் வச்சுருந்தாங்க. அது ஏதோ அவங்களோட திருவிழா மாதிரி கொண்டாடுறப்போ அதை வச்சு இது பண்ணுவாங்க போல இருக்குது. பார்த்திங்கன்னா அடுத்து பீச் அந்த கலங்கரை விளக்கம் தான் போகலான்னு பிளான் பண்ணினோம். ஆனால் அங்கே வந்து அலோடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் வந்துட்டு நாங்கள் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக கிளம்பிட்டோம். அடுத்து நாங்கள் எங்கெல்லாம் போனோம் அப்படின்றத பற்றி தான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரும். இதுவரையிலும் எங்கள் வீடியோ வாட்ச்